ஹாய், இந்த வீடியோவில் சீட்டிங் பசில் ஒன்றும் ஹைட் ஆர்டர் பேஸ் பண்ணி ஒரு பசிலும் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் சம் பாருங்கள். PQRST UV அப்படின்னு 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஹைட்டை பேஸ் பண்ணி இந்த சீக்வென்ஸை மேக் பண்ணணும். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? T is shorter than S but taller than U. அதாவது டீங்கிறவங்க வந்து எஸ்ஸை விட ஹைட் கம்மியாக இருக்காங்க, ஆனால் யூங்கிறவங்களை விட ஹைட் ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, எஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா இவங்களை விட ஹைட் கம்மியாக டி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ எஸ் கிரேட்டர் தென் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே போல் யூ அப்படிங்கிறவங்க டி இருக்காங்க இல்லையா, அவங்கள விட ஹைட் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேட்டர் தென் யூன்னு போட்டுக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? யூ இஸ் டாலர் தென் பி. பி அப்படிங்கிறவங்கள விட யூ வந்து ஹைட் ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கிரேட்டர் தென் பி அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் அண்ட் கியூ ஆர் ஷார்ட்டர் தென் வி பட் டாலர் தென் எஸ். அதாவது ஆரும் கியூவும் வி அப்படிங்கிறவங்கள விட ஷார்ட்டாக இருக்காங்க, பட் எஸ்ஸை விட டாலராக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ் இருக்காங்க இல்லையா, எஸ் அவங்கள விட ஆர்கியூ அப்படிங்கிறவங்க வந்து டாலராக இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த இடத்துல கியூ, இந்த இடத்துல ஆர், அவங்கள விட விங்கிறவங்க டாலராக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்கியூ வந்து கியூஆருன்னு போட்டுக்கலாம் நம்ம. ஏன் அப்படின்னா அங்கே ஸ்பெசிஃபிக்காக கியூவும் ஆரும் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட்டு ஆரும் கியூவும் எஸ்ஸை விட ஹைட்டாக இருக்காங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்களோட ஆர்டர்லாம் எதுவுமே சொல்லலை. ஸோ நம்ம ஆர்கியூக்கு பதிலாக கியூஆரும் போடலாம். இப்போ ஆப்ஷனில் இப்போ ஆன்சர் வந்து இந்த 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் இந்த ஆர்கியூக்கு பதிலாக கியூஆருன்னு போடலாம். அதே சீக்வன்ஸ் மாதிரி கீழே 4th ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். QRST வரைக்கும் கரெக்டாக இருக்குது, ஆனால் PU மாறி இருக்குது. ஏன்னா யூவும் பியும் நமக்கு அவங்க கொடுத்துறத வச்சு கரெக்டாக கன்ஃபார்மாக போட்டிருக்கோம். ஸோ இந்த PU அப்படிங்கிறது மாறி வராது. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா VRQSTUP அப்படியும் இருக்கலாம், VQRSTUP அந்த மாதிரியும் இருக்கலாம். ரெண்டுமே சரிதான். ஓகே. இப்போ செகண்ட் சம் பாருங்கள். மொத்தம் ஒரு ஃபேமிலியில் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. இப்போ மேப்பில் நார்த் எந்த சைடு வரும்? மேலே வருமா? இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஸோ ரைட் ஃபேஸ் பண்ணி அப்படின்னா நார்த்து ஃபேஸ் பண்ணினா இப்படி உட்காந்துருப்பாங்க. இந்த சைடு ரைட்டு வரும், இந்த சைடு லெஃப்ட் சைடு வரும். கரெக்டாக? இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? M3 sits to the immediate right of M5. அதாவது இம்மிடியேட் ரைட்னா அப்படியே பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். இப்போ M5ன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்படியே ரைட்டில், இம்மிடியேட் ரைட்னா அப்படியே பக்கத்தில் M3 இருக்காங்க. அண்ட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் M1. அதாவது M1 ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட செகண்ட் லெஃப்டில் M3 இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நான் M1 போடுறேன் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு M1க்கு இது ஃபஸ்ட் லெஃப்ட்டு, இது செகண்ட் லெஃப்ட்டுன்னு வருமா? ஸோ M1க்கு M3 வந்து செகண்ட் லெஃப்டில் இருக்காங்க அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், M4 இஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் M2. அதாவது M2ஓட செகண்ட் ரைட்டில் M4 இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து M5 இஸ் நாட் சிட்டிங் அட் தி எண்ட் ஆஃப் த ரோ. அதாவது M5 வந்து இந்த ரோவில் கடைசியில் உட்காரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியில் உட்காரல அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒருத்தவங்க கன்ஃபார்மாக வருவாங்க இல்லையா? இப்போது M2க்கு
செகண்ட் ரைட்டில் M4ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இந்த இடத்துல M2 போட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட்டு M5, செகண்ட் ரைட்டு M3 வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்னால் போட முடியாது. ஸோ நான் இந்த இடத்துல M2 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுக்கு செகண்ட் ரைட்டில், அதாவது இது ஃபஸ்ட் ரைட்டு, இது செகண்ட் ரைட்டு. ஸோ இந்த இடத்துல M4 உட்காந்துருக்காங்க. பேலன்ஸ் இருக்கவங்க யார்? M6. அதை இங்கே போட்டுக்கணும். ஓகே, அப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ ஆர் சிட்டிங் அட் தி எண்ட்ஸ் ஆஃப் த ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரோவில் எண்டில் யார் யார் உட்காந்துருக்காங்கன்னா M6ம் M4ம் உட்காந்துருக்காங்க. ஸோ M6 M4 ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த 2 சம்மும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஒரு டாப்பிக்கை வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.